கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயில்ல கார்த்தி அவங்க அம்மாவுக்காக காரியம் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஐயர் பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. கார்த்திகை குளிச்சுட்டு வர சொல்றாங்க. கார்த்தியும் குளத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ முத்துவேல் பார்த்துடுறாரு. பார்த்ததும் உடனே இப்போ சொன்னா கரெக்டா இருக்கும்னு சந்திராவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சந்திரா கேட்டுட்டு ஓ அப்படியா சரி இப்பவே எங்க அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் அக்கா கோயிலுக்கு போலாங்காங்கிறாங்க. என்னடி திடீர்னு கோயிலுக்குங்கிறாங்க. ஆமாக்கா குடும்பத்துல ஏதோ கசம்சா நடந்துட்டு இருக்கு. இதுல வேற துர்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல வாக்க போலாம் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி கூட்டிட்டு வராங்க. இது எல்லாம் ரேவதி மறைஞ்சிருந்து கேட்டுக்கிறாங்க. ஓஹோ பாட்டி பாட்டி எல்லாரும் கொலக்கரையில இருந்து சடங்கு செய்யறத காட்டுறதுக்காக நீங்க எதார்த்தமா எதுவும் தெரியாத மாதிரி கூட்டிட்டு போறீங்களா? இருங்க நானும் வரேன்னு நினைச்சிட்டு அவங்கள முன்னாடி விட்டு ரேவதி பின்னாடி வராங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா சரி கூப்பிடுறேன்ட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ரேவதி போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா இன்னும் வரலையேன்னு பார்க்குறாங்க. கரெக்டாக சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வராங்க. ரேவதி பார்த்துக்கிறாங்க. ரேவதியை சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் பாட்டி ரேவதி கோயிலுக்கு தான் வந்தியா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எங்களோட வந்திருக்கலாமல்லங்கிறாங்க. நீங்க வர்றது எனக்கு தெரியல. நீங்க வரும்போது என்னையும் கூப்பிட்டுருக்கலாமல்லங்கிறாங்க ரேவதி. சரி பரவாயில்ல கோயிலில் பார்த்துக்கிட்டோமல்ல எல்லாரும் சேர்ந்து போய் சாமி கும்பிடலாம் வாங்கங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சந்திரா சொல்றாங்க இல்லக்கா போய் குளத்துல கை கால் முகம் கழுகிட்டு அப்புறமா நமக்கு சாமி கும்பிட போலாங்கிறாங்க. ஓ அப்படி சொல்றியா சரி வா போறேங்கிறாங்க சந்திரா. இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு ரேவதி யோசிக்கிறாங்க. சந்திராவுக்கு ஒரே யோசனையா இருக்கு. என்னது ரேவதி எப்படி இங்க வந்தா? ஒருவேளை கார்த்திகோட தான் சேர்ந்து வந்திருப்பாளா? எல்லாருமா சேர்ந்து நாடகம் போடுறாங்களா? நம்மளுக்கு தான் தெரியலையா? எப்படி இதை சாமுண்டீஸ்வரி அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சந்திரா யோசிச்சுட்டு வராங்க. இந்த ரேவதி இந்த நேரம் பார்த்து இங்கே வந்துட்டாளே இவ வராமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வராங்க. அங்கே முத்துவேல் ஃபோன் பண்ணி என்ன சந்திரா வந்துட்டியாங்கிறாங்க. மாமா வந்துட்டேன் மாமா அக்காவை கூட்டிக்கிட்டு கொலக்கரைக்கு தான் வரேன்னு சொல்கிறாங்க சந்திரா. சீக்கிரம் வா சந்திரா பூஜையெல்லாம் அப்போ இருந்து நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோ இப்போ வந்துடுறேன் இன்னைக்கு கையும் களவுமா நம்மக்கிட்ட மாட்டிடுவோம் பாருங்கங்கிறாங்க சந்திரா. ரொம்ப சந்தோஷம் சந்திரா அதுக்காகத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏமாத்திக்கிட்டே இருந்தான் ஆனால் இன்னைக்கு ஏமாத்துறக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க முத்துவேலு. இங்கே ரேவதி யோசிக்கிறாங்க. ஐயோ சித்தி அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்கன்னா நேருக்கு நேராக காட்டி கொடுத்துருவாங்களே. பாட்டியும் பக்கத்தில் இருக்காங்க. அம்மா பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த காரியம் கூட தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சிட்டு ரேவதி திரும்பி பார்க்குறாங்க. கட்டுக்கட்டா அங்கே வேப்பிலை கிடக்குது. அதை பார்த்ததும் போய் கையில் எடுத்துக்கிறாங்க. சாமி வந்த மாதிரி அருளோட அடிக்கிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிடவும் சாமுண்டீஸ்வரி திரும்பி பார்த்ததும் என்னது கையில் வேப்பிலையோட ரேவதி நிற்கிறா? ஒருவேளை இவளுக்கு சாமி வந்துருச்சா? அருள்வாக்கு சொல்லுவா போல இருக்குன்னு போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ சந்திரா ஐய என்னது இந்த நேரம் பார்த்து இவ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறா? இவ என்ன உண்மையிலுமே சாமி வந்து ஆடுறாளா இல்லை நடிக்கிறாளா? எல்லாமே நம்மளை திசை திருப்பறக்கு ஒருவேளை ட்ராமா பண்ணுறாங்களோன்னு யோசிக்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி ரேவதி இப்படி ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால போய் கிட்ட நின்று சாமி என்ன சாமி அப்படின்னு கன்னத்துல போட்டுக்கிறாங்க. பணிவா நிற்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் சாமின்னு பணிஞ்சு நிற்கிறாங்க. அதோ நிற்கிறாளே அவள் கையால் எனக்கு பூஜை பண்ணணும்னு கேட்குறாங்க. சாமி நீ என்ன சொன்னாலும் அவளை நான் செய்ய சொல்கிறேன் சாமிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா இதெல்லாம் பொய்யக்கா இதையே நம்பாதீங்கிறாங்க சந்திரா. சந்திரா சும்மா இருடி. ரேவதிக்கு இது நாள் வரைக்கும் அருள் வந்ததே இல்லை. ஆனா இப்ப பாரு சாமி உண்மையா தத்ரூபமா ஆடிட்டு இருக்கு. அவளுக்கு அருள் வந்திருக்கு பாரு கையெடுத்து கும்பிடுறி அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவை அதட்டாங்க. ஐயோ அக்கா நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இப்ப அர்ஜென்டா நம்ம குளவக்கரை பக்கம் போயே ஆகணும். அவளுக்கு அருள் வந்துச்சு அப்படி இப்படின்னு இவ முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காளே எப்படித்தான் இவளை நம்ப வைக்கிறதுன்னு சந்திரா யோசிச்சுட்டு அக்கா இங்க பாருக்கா நம்ம என்ன கரிமா வந்தோமோ அதை பார்க்கலாங்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க என்னம்மா உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. கரெக்டாக சாமி சொல்லுது பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா தாயி கல்யாணம் வச்சிருக்கேங்கிறாங்க. அந்த கல்யாணம் நல்லபடியா எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம நடக்கணும்னா கையால எனக்கு பூஜை பண்ண சொல்லு. அப்பதான் நான் வந்து அந்த கல்யாணம் நல்லபடியா நடத்தி கொடுப்பேங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி இந்த பார் சந்திரா சாமி சொல்றதா பணிவா கேளு. சாமி நான் இவ கையால எல்லாம் செய்ய சொல்றேன் சாமிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படி செஞ்சா மட்டும்தான் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். தாமதம் பண்ணி தாமதிக்காத சீக்கிரமா அந்த பரிகார பூஜையை செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாக்கான்னு சந்திரா சொல்லிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க என்னம்மா நீ சாமி வந்து அருள் சொல்லிட்டு இருக்கு சொல்ற விஷயமும் உண்மையா இருக்கு அப்படி இருக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு கோயிலுக்கு வந்து சாமி நம்பிக்கை இல்லாதவங்க இங்க எதுக்கு வரணும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இதா பார் சந்திரா சாமி அருள் வாக்கு சொல்லியிருக்கு என்ன சொல்லுதோ அதை செய் அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. முத்துவேல் பாக்குறாங்க என்னதான் கூட்டமா இருக்கு. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வந்தாங்க இப்ப திரும்பி எதுக்கு அங்க போனாங்கன்னு பாக்குறாங்க. அங்க ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அங்க சாமி ஆடிட்டு இருக்கு அருள்வாக்கு கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் முத்துவேலு ச்சே
சாந்திராவுக்கு இவ்வளோ ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவ என்னடானா யாரோ சாமி ஆடுறாங்க அருள்வாக்கு கேட்குறேன்னு போய் நின்றுட்டாளே. இந்த டிரைவர் பையில இப்போ கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு அருமையான தருணம். இந்த நேரம் பார்த்து இப்படி கூட்டத்தோட கூட்டமாக கும்பலாக நின்றுட்டாங்களேன்னு முத்துவேல் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே ரேவதி இதுதான் சான்ஸ்னு நல்லா சந்திராவை இதை பாருமா நீ செஞ்சா மட்டுமே உனக்கு உன் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. சந்திரா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் ஆகணும்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா சந்திரா திமரவும் முடியல நிமரவும் முடியல. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரேவதி இங்கே பார் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீ திரும்பி பார்க்காம போயிடணும். திரும்பின இந்த பரிகார பலன் பலிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திரா எரிச்சல் அடைகிறாங்க. நம்ம என்ன கரிமா வந்தோம் நம்மளை இப்படி திசை திருப்பி விடுறாங்களே. ஒருவேளை இந்த காட்டியும் இவளும் செய்கிற ட்ராமாவாக இருக்குமா? அக்காவுக்கு உண்மை தெரியாமையே போயிடும் போல இருக்கே. இப்போ தான் கரெக்டான சான்ஸ்னு பார்த்தா இப்போ வேற இப்படி வந்து அருள்வாக்கு சொல்கிறேன் அது சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லி இப்போ டிரைவர் பட்டி கொடுக்க முடியாமல் போச்சேன்னு சந்திரா எரிச்சலோடு இருக்காங்க. பரிகார பூஜை பண்ணினவங்க காலில் செருப்பு போடக்கூடாது நடந்தே போகணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி இதை பார் சந்திரா நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி நடந்து வந்துடும். மறந்து கூட செருப்பு போட்டுறாதடி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீ செப்பல் போடாதேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திரா என்னது சாமி இப்படி எல்லாமா சொல்லும். ஐயோ இந்த அக்கா கறி ஒரு முட்டாள் இது எல்லாமா நம்புவா அப்படின்னு எரிச்சலாக இருக்காங்க. சந்திரா நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வந்துடுறேங்கிறாங்க. ஆமாம் நீ காரில் ஜம்முன்னு வருவேன் நாங்களில் வெயில் சூட்டில் வேகாத வெயிலில் நடந்து வரணுமா இது எனக்கு தேவைதானா? சே இவகிட்ட உண்மையை நிரூபிக்கலான்னு இவளை கூட்டிகிட்டு வந்தா இவ என்னடானா நம்மளை வெயிலில் மொட்டை வெயிலில் நடக்க விட்டுட்டாளேன்னு சந்திரா ரேவதி மேலே கோவப்படுறாங்க. சந்திராவும் சாமுண்டீஸ்வரியை பார்த்து அக்கா நீ இதெல்லாம் நம்பாதக்கா இதெல்லாம் பொய்யக்காங்கிறாங்க. ஏடி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தது நீ தானே இப்போ சாமியை நம்பாத அதை நம்பாத இதை நம்பாதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி உன் மனசில் நினச்சிட்டு இருக்க? குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சா இப்போதான் அம்மனுக்கு அபிஷேகம் சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணியாச்சல்ல. அந்த பூஜை பண்ணினதுக்கு பலன் கிடைக்கணும்னா நீ நடந்தே வீட்டுக்கு வரணுமாமே. சாமி சொன்னதை தட்டக்கூடாது பேசாமல் நடந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி மறுக்க முடியல. ஐயோ அக்கா கறி சென்டிமெண்ட்டாக பேசி நம்மளை மடக்கிட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேவதி தான். ரேவதி மட்டும் இந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு நடக்கிறது வேற. இந்த டிரைவர் பையலோட நிலைமையே மாறி இருக்கும். கரெக்டான நேரத்தில் ரேவதியாக வந்திருப்பாளா இல்லை அந்த கிழவனும் அவன் அந்த பேரனும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ராமாவை பண்ண சொல்லியிருப்பாங்களா ஒன்றும் புரியலையே. இதையும் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன்ட்டு போகிறாங்க சந்திரா. மருமம் என்னடா இப்படி பண்ணி போட்டாலே. சாமுண்டீஸ்வரி வந்து நேருக்கு நேர் பார்த்துருந்தா நிச்சயமாக அந்த டிரைவர் பையன் கையும் களவுமா சிக்கியிருப்பான். அவனை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருப்பாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி தவற விட்டுட்டா மருமகன்கிட்ட நினச்சிக்கிட்டு போகிறாங்க. சரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலா போய்டும்னு நினச்சிட்டு போகிறாங்க முத்துவேலு. ரேவதி அப்படியே அருள் வந்து ஆடி முடிச்சதும் துப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லாரும் தண்ணி தொளிச்சு எழுப்பி கோர வைக்கிறாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அம்மா எனக்கு என்ன நடந்தது என்னது என் கையில் வேப்பிலையெல்லாம் இருக்குது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் ரேவதி திடீர்னு சாமி அருள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நீ சாமி ஏறிட்டு இருந்த என்னை கூப்பிட்டு ஒரு நல்ல வாக்கு கூட சொன்னீங்கிறாங்க. அப்படியாம்மா நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்குன்னு சொன்னாங்களாங்கிறாங்க. ஆமாம் ரேவதி அதுக்காகத்தான் சந்திரா இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அங்கே பாரு வெறுங்கல்லையே போகிறாங்கிறாங்க. அடடா ஐயோ பாவம் சித்தி என்னம்மா சாமி அப்படியே சொல்லிச்சுங்கிறாங்க. அட ஆமா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சந்திராவை பால் அபிஷேகம் பண்ணி நடபாதையா போக சொல்லியிருக்காங்க. அதான் சந்திரா பாரு வேகாத வெயிலையும் நம்ம குடும்பத்துக்காக அக்கறைப்பட்டு போறாங்க. பாட்டி கார்த்தி ராஜராஜன் ஐயர் இவங்க எல்லாருமா சேர்ந்து அபிராமி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கார்த்தி மூலமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கார்த்தியும் நல்லபடியா அந்த பரிகார பூஜையை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்துட்டு கார்த்தி அம்மா உன் மேல வச்சிருந்த பாசம் அளவு கிடந்த பாசம் அம்மா போய் சேர்ந்துட்டா அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேப்பா. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கணும்னு சொல்லி பாட்டி ஆசீர்வாதம் பண்றாங்க. கார்த்தி கண்ணுல கண்ணீரா நிக்கிறாங்க. இதை பாரு கார்த்தி நீயே இப்படி மனசை தளர விடலாமா? எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீ தைரியமா இருக்கணும்பாங்கிறாங்க. பாட்டி கார்த்திக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறமா மனசை தேத்திக்கிட்டு கார்த்தியும் தைரியமா போறாங்க. வாங்க பாட்டி சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு கிளம்புறாங்க.